ஸோ ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராஹத் பிரியாணி மேடவாக்கம்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பிரியாணி காம்போஸ் எல்லாம் வந்து ஃபேமஸ் சொன்னாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே. ஸோ வாங்க, நான் இங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு இங்கே நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்மளோட பிரியாணி வந்துருச்சு. ஸோ பாருங்கள் பிரியாணியில் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ பிரெட் அல்வா 2 பீஸ் 65, 2 சட்னி அண்ட் எக்கு அண்ட் பிரியாணி பீசஸ் அண்ட் பிரியாணி ரைஸ். ஸோ வாங்க, நான் உங்களுக்கு இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ். ஸோ வாங்க கைஸ். ஸோ கைஸ், நம்மளோட லெக் பீஸ் வந்துருக்கு. ஸோ பாருங்கள் லெக் பீஸு, இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இந்த பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கறி அண்ட் ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு பைட் போயிடுறேன் கைஸ் உங்களுக்காகவே. பிரியாணி வந்து சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ், மசாலா, அந்த கறியோட ஸ்டாக் நல்லா இறங்கியிருக்கு பிரியாணியில். ஸோ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சூப்பர்பாக இருக்குது, சூப்பர்பாக இருக்கு. ரொம்பவே நல்லா இவங்க மசாலா போட்டு எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரியாணி. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் சட்னி. ஸோ கத்திரிக்காய் சட்னியோட நான் போயிடுறேன். ஸோ கத்திரிக்காய் சட்னி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வச்சுட்டு சாப்பிட்றேன் கைஸ். உள்ளே வந்து டேபிள்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கத்திரிக்காய் சட்னி அண்ட் கொஞ்சம் கறி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சோன்னா வேற லெவலில் இருக்கும். பாருங்க, கத்திரிக்காய் சட்னி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேற மாதிரியா இருக்கு. கத்திரிக்காய் சட்னியோட சேர்ந்து சாப்பிடும்போது ஆஹா, வெளியே மழை வர போகுது. சுட சுட பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி எல்லாமே இருக்குங்க. அவுட் ஸ்டாண்டிங் பிரியாணி சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட 65. ஸோ 65 பாருங்க. ஸோ 65 சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா சாஃப்டான 65. நல்லா வந்து இவங்க வந்து என்ன சொல்றது, மேரினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மசாலா எல்லாம் போட்டு. அதனால தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்திருக்கு. இதில் நல்லா குக் பண்ணிருக்காங்க. பிரியாணி வந்து அல்டிமேட், சான்ஸே இல்லை. பிரியாணி சூப்பரான பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட பிரெட் ஹல்வா. ஸோ பிரெட் ஹல்வா அது கூட சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ கைஸ், பிரெட் ஹல்வா பாருங்க, கலர் எல்லாம் பிரெட் அல்வா ஆஸ் யூஷுவலாக இருக்குது. எப்படின்னா
அதிகமாக சுகர் இல்லாமல் அதிகமாக இதான சட்டிலாக இருக்குது பிரெட் அல்வா. ஆனால் பிரியாணி மஸ்ட் ட்ரை. ராஹத் பிரியாணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு டீட்டெயிலாக பேசல கைஸ். ஸோ கைஸ் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது, மசாலாவான பிரியாணி சொல்லலாம். ஸோ இவங்களோட ஷாப் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clockலேருந்து மார்னிங் 5:30 வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மேப்பில். ஸோ கூகுள் மேப்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இங்கே கரெக்டாக வந்துடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபுட் ஐலண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை பாய்.